ஹாய் ஹலோ வணக்கம். கேப்டன் புகழ் பாடு மனமாக நம்ம தொடர்ந்து விஜயகாந்த் சார் நடிச்ச படங்களை ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம். அந்த வகையில் 111வதா அவர் நடிச்சு வெளியான படம் தான் எங்க முதலாளி. இந்த படத்தோட ஸ்டோரி பத்தி பாக்குறது முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து கிடைக்கும். எங்க முதலாளி இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி இந்த படத்தோட கதை தயாரிப்பு வந்து பஞ்சு அருணாச்சலம். இந்த படத்தோட டைரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா லியாகத் அலிகான். இந்த படத்தில் மியூசிக் இளையராஜா. இந்த படத்தில் வந்து ஒளிப்பதிவு ராஜராஜன். இந்த படத்தில் சண்டை காட்சிகள் வந்து ராக்கி ராஜேஷ். இந்த படத்தினுடைய காஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் சார், கஸ்தூரி, ஆர் சுந்தர்ராஜன், ராஜா, ராதா ரவி, நிறைய பேர் இருக்காங்க இந்த படத்தில். இந்த படத்தோட ஸ்டோரி பற்றி பார்ப்போம். இந்த படத்தோட ஸ்டோரி பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம கேப்டன் பற்றி ஒரு சின்ன விஷயத்தை பார்த்துருவோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடி பார்த்துக்கிட்டு இருந்த படங்களை தவிர இப்போ இனிமேல் நம்ம பார்க்க போகிற படங்கள் வந்து அதாவது புது படங்கள் லிஸ்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, அடுத்ததான் நாளைக்கு நம்ம பார்க்க போகிற படம் வந்து செந்தூர பாண்டி. விஜய் சார் வந்து விஜயகாந்த் சாரும் சேர்ந்து நடித்த படம். அதை தான் நாளைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அதனால் நாளையிலிருந்து நம்ம பார்க்க போகிற படங்கள்லாம் புது படங்கள் மாதிரியும் இதுக்கு முன்னாடி பார்த்தது சென்டர் படங்கள் மாதிரியும் நம்ம வச்சு வகுத்துக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, 3 கேட்டகரியில் விஜயகாந்த் சார் நடிச்சிருப்பாரு. ஏன்னு கேட்டிங்கன்னா, அதாவது அம்மன் கோயில் கலை வரலும் ஒரு பழைய விஜயகாந்த், அது ஓல்டு படம். அதிலிருந்து இப்போ எங்க முதலாளி வந்து சென்ட்ரு பெஜ்ஜு. இப்போ வந்து செந்தூர பாண்டியிலிருந்து கடைசி படம் வரலும் அவருடைய நியூ ரேஞ்ச் அப்படி வச்சுக்கலாம் நம்ம. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாசத்துல 25ஆம் தேதி கேப்டனுடைய பிறந்தநாள் வருது. அதனால எல்லோரும் வாழ்த்து சொல்லாதவங்க சொல்லிக்கங்க. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நாளை 22ஆம் தேதி வந்து கேப்டன் பிரபாகரன் படம் ரிலீஸ் ஆகுது. உங்களுக்கு டைம் கிடைச்சா அந்த படத்தை போய் நீங்க பாருங்க. அது பயங்கரமான ரிஸ்க் எடுத்து ஃபாரஸ்ட் எல்லாம் போய் நல்லா பெரிய அளவில் ஷூட்டிங் பண்ணி 100வது படமா பெரிய சக்சஸ்ஃபுல் கொடுத்த படம் கேப்டன் பிரபாகரன். உங்களுக்கு டைம் கிடைச்சா கேப்டன் சார் வந்து வெண்திரையில போய் பாருங்க. உங்களுக்கு நல்ல கீஸ் பம்பா இருக்கும். நல்ல ஒரு எனர்ஜி எமோஷனலோட நீங்க திரும்பி வருவீங்க. ஓகே, இப்போ வந்து எங்க முதலாளி படத்தோட கதைக்கு போவோம். எங்க முதலாளியோட படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிராமம். அந்த கிராமத்துக்குள்ள ஒரு பெரிய மனுஷனா இருக்கக்கூடியவர் தான் விஜயகாந்த் சார். அவர் வந்து விஜய ரகுநாத ரெட்டி அப்படிங்கிற பேர்ல அவர் இருப்பாரு. இந்த படத்துல வந்து எனக்கு ஒரு நெடுலா பட்ட விஷயம் பார்த்தீங்கன்னா, எல்லார் பேருக்கு பின்னாடியும் ஜாதி பேர், அதாவது ரெட்டி அப்படிங்கிற பேரை போட்டுக்குவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த காலகட்டங்களில் அப்படி ஒரு கூற்று இருந்துச்சு. ஏன்னா பேருக்கு பின்னாடி ஜாதி போட்டுக்கிறது அவங்க அது ஒரு பெருமையாக அவங்க நினைப்பாங்க. அது போல தான் இந்த படத்தில் வந்து எல்லாருமே ஜாதி வச்சு தான் கூப்பிடுவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, எல்லாருக்குமே ஒரு மெயினாக ரெட்டி அப்படிங்கிற பேர் வந்து எல்லாத்துக்குமே பொருந்துற மாதிரி போட்டிருப்பாங்க. எல்லாருமே அப்படி தான் இருப்பாங்க. இந்த படத்துலையும் அதே மாதிரி தான் விஜயகாந்த் சார் வந்து விஜய் ரகுநாத் ரெட்டியாக வருவார். அவரோட தம்பியாக இருக்கக்கூடிய ராஜா வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா பாலகிருஷ்ண ரெட்டி அப்படி வருவாங்க. அப்புறம் வந்து இதில் எல்லாருமே சூப்பராக நடிச்சிருந்தாலும் கூட இந்த படத்தினோட ஸ்டோரின்னு பார்த்தீங்கன்னா, பெரிய மனுஷனாக இருக்கக்கூடிய விஜயகாந்த் சார் வந்து தம்பி வந்து வெளிநாட்டில் படிக்கப்பார், வெளியூரில் படிக்கப்பார். படிக்க வச்ச உடனே, அதாவது தம்பி வந்து ஊருக்கு வர்றதுக்குள்ள இவர் என்ன பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னா, மாமன் மகளான கஸ்தூரியை கல்யாணம் பண்ணிக்குவார். கஸ்தூரியை கல்யாணம் பண்ண உடனே அதுக்கு முன்னாடி கேப்டன் அவர்கள் வந்து ஒரு கொலையை நேரில் பார்த்துட்டு நெப்போலியனை போலீஸில் பிடிச்சி கொடுத்துருவாரு. நெப்போலியன் அவங்க அப்பா தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆர் சுந்தர்ராஜன். அவர் வந்து விஜயகாந்த் சார் குடும்பத்தை எப்படியாவது வஞ்சம் தீர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏதோ ஒரு வகையில் நான் வஞ்சம் தீர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த குடும்பத்துக்கு ஏதோ ஒரு வன்மம் செய்யணும்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே புழுங்கிட்டு இருப்பாரு. அப்போ தான் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அவரோட தம்பி வெளியூர்லேருந்து படிச்சுட்டு உள்ளூருக்கு வருவார். வந்த உடனே ராதாரவியோட, அவர் வேற கேட்டகரி, அவரு அதாவது வேற இடத்துல இருப்பாரு. அவருடைய மாமன், அவருடைய பொண்ணு தான் விஜயகாந்த் சாருக்கு மரப்பொண்ணு. இப்போ ராதாரவிக்கு ஒரு சின்ன வீடு இருப்பாங்க, சிஆர் சரஸ்வதி. அவங்களுடைய பொண்ணு தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா விசித்ரா. விசித்ரா வந்து ராஜா வந்து லவ் பண்ணுவார். லவ் பண்ணி அவளை கர்ப்பமாக்கிடுவார். இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் விஜயகாந்த் சார் வந்து கஸ்தூரியை மேரேஜ் பண்ணிக்கிறாரு. ராதாரவியோட பொண்ணுக்கு மேரேஜ் பண்ணிக்குவார். மேரேஜ் பண்ணோன்னே இந்த மாதிரி ஒரு தவறான ஒரு சூழல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விஜயகாந்த் சாருக்கு தெரிய வர, அதுக்கப்புறம் ராஜா வந்து விசித்ராவை எப்படியாவது கழட்டி விட்டுட்டு நாம வந்து ஒரு பெரிய சம்பந்தம் கிடைச்சிருக்கு, அதில் போய் சேரணும்னு நினைக்கிறாரு. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆர் சுந்தர்ராஜன் தான். அவர் தான் அந்த குடும்பத்தை அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி எடுப்பார். இதுதான் அந்த படத்தினுடைய மொத்த கதையும் கூட. ஆர் சுந்தர்ராஜனுக்கு வந்து இந்த படத்தில் உண்மையிலே வெயிட்டான கேரக்டர் கொடுத்துருக்காங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவர் தான் இந்த படத்தில் வந்து ஒரு சரியான ஒரு வில்லன்னா ஒரு அகிம்சையான வில்லன். அவர் ஒரு டைலாக் சொல்லுவார். அதாவது நேத்து படத்தில் நம்ம ராஜதோரி படத்தில் பார்த்தோம்ல, ஆனந்த்ராஜ் சொல்லுவார் பார்த்தீங்களா, என்ன சொல்லுவார், கத்தி எடுக்க மாட்டேன், துப்பாக்கி எடுக்க மாட்டேன், ஆனால் நீ ரத்த கண்ணீர் வடிப்பன்னு சொல்லுவார்ல, அதே சேம் டைலாக் தான் இந்த படத்தில் வந்து ஆர் சுந்தரராஜன் விஜயகாந்த் சார்கிட்ட யோசிப்பார். ஏன்னா தன்னோட மகனை வந்து போலீஸில் பிடிச்சி கொடுத்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோபம் இருந்தாலும் கூட ஊரார் முன்னால் வந்து காலில் விழுந்து கெஞ்சுவார் விஜயகாந்த் சார் காலில். விஜய் ரகுநாத் ரெட்டி எப்படியாவது என்னுடைய மகனை
சாட்சி சொல்லாத நீ, சாட்சி சொன்னீங்கன்னா என் மகனுக்கு ஆயுள் தண்டனை கிடைக்கும், வெளியே வர முடியாதுன்னு சொல்லும்போது உடனே விஜயகாந்த் சார் என்ன பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னா, நான் பொய் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுவார். சொன்ன உடனே அவர் தண்டனையை வாங்கி கொடுத்ததுக்கப்புறம் இவருக்கு வன்மம் அதிகமாயிரும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இவர் வந்து ஒரு நேர்மையானவர். அதே ஆர் சுந்தரராஜன் கேரக்டருக்கு பிடிக்காது. அவர் பேர் நாராயண ரெட்டி. இப்போ என்னாவதுன்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஒரு முடிவெடுப்பார். எங்கள் அப்பா கொலை பண்ணார், என் பையனும் கொலை பண்ணி ஜெயிலுக்கு போயிட்டான், ஆனால் நான் கொலை பண்ண மாட்டேன், ஆனால் பேசியே அவனை வந்து ரத்த கண்ணீரோட பரப்பேன், அதாவது நான் செய்கிற செயலே அவனை வந்து ரத்த கண்ணீர் வரும், அந்த மாதிரி நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆர் சுந்தரராஜன் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்பும் சரி, விஜயகாந்த் தலையில் இடி உழுது வர மாதிரி அந்த கேரக்டருக்கு இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, தம்பியை முதல் பிரிப்பார், அதுக்கப்புறம் சொத்தை பிரிப்பார், அதுக்கப்புறம் சொந்த பந்தத்தை எல்லாத்தையும் பிரிச்சுட்டு கொலப்பழியை ராஜா மேலே சுமத்தி ஜெயிலுக்கு அனுப்புகிற வரலுமே அவர் கெட்டவர்னு சொல்லி ராஜாவுக்கு தெரியாது. அந்த மாதிரி ஒரு நல்ல பழகி கெடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான கேரக்டரில் வந்து ஆர் சுந்தரராஜன் வந்து மிகவும் சூப்பராக நடிச்சிருப்பார். இன்னொரு சீன் பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் 2 மெயின் வில்லன்கள் இருப்பாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ராதாரவி, இன்னொன்று வந்து நெப்போலியன். 2 பேர்த்துக்குமே அதிக ஸ்கோப் கொடுக்காம ஆர் சுந்தரராஜனுக்கு அதிக ஸ்கோப் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தினோட கதை தான். இந்த படத்தினோட கதை வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஷெட்யூல்டாக இருக்கணும், ஆனால் அவர் வந்து அமைதியாக இருக்கணும், அவர் வில்லத்தனம் பண்ணணும் அப்படிங்கிற கேரக்டர். நெப்போலியனுக்கும் விஜயகாந்த் சாருக்கும் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ஒரு ஃபைட் வரும். அந்த ஃபைட் உண்மையிலேயே சிறப்பாக இருந்துச்சு. அதுபோல் கிளைமேக்ஸ்லையும் ஒரு ஃபைட் இருக்குது. அவருக்கு 2 ஃபைட் கொடுத்துருப்பாங்க, நெப்போலியனுக்கும் விஜயகாந்த் சாருக்கும். அதுபோல் ராதாரவி வந்து இந்த இடத்துல வந்து மாமனா நடிச்சிருப்பாரு. அதாவது ராதாரவிக்கு வந்து 2 சம்சாரம். மூத்த சம்சாரத்துக்கு பிறந்தது வந்து கஸ்தூரி, 2வது சம்சாரத்துக்கு பிறந்தது வந்து விசித்ரா. இப்போ விசித்ராவை ராஜா லவ் பண்ணுறாரு, விசித்ரா இறந்துருவாங்க. அந்த குலப்பள்ளி தான் தூக்கி ராஜா மேலே போட்டுருவாங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் விட சொல்கிற படம் தான் இந்த எங்க முதலாளி. இதில் வந்து விஜயகாந்த் சார் கேரக்டர் நம்ம என்ன பேசி ஆகணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, விஜயகாந்த் சார் தான் இந்த படத்தினோட மெயினான தூணு. அவர் என்ன பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய கெட்டப் வந்து ஒரு பெரிய மனுஷனுக்கு உண்டான கெட்டப்பு, அந்த ஊர் பெருந்தலைவருக்கான உண்டான கெட்டப்பை போட்டு உண்மையிலே தலைவரை மிரட்டி விட்டுருப்பாங்க அந்த படத்தில். அந்த மாதிரி ஒரு மிடுக்கான ஒரு தோரணையோடு வருவார். ஓப்பனிங் சீன்லேயே, அந்த குறிப்பாக அந்த கருது இருக்கிற சீன்லேயே ஒரு சூப்பரான ஒரு நல்ல ஒரு கண்டென்ட்டோட வந்து அவ்வளோ பெரிய பிரச்சனையை ஈஸியாக முடிச்சுடுவார் நம்ம கேப்டன். அதுபோல் கஸ்தூரியை லவ் பண்ணுற சீன் ஆகட்டும், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நெப்போலியனை மிரட்டுற சீன் ஆகட்டும், அதுக்கப்புறம் ஆர் சுந்தரராஜன்கிட்ட பணிஞ்சு போகாத அடங்கி போகாமல் திமிர பேசுகிற சீன் ஆகட்டும், உண்மையிலே கேப்டன் ஜொலிப்பார். அதுபோல் தம்பிக்கிட்ட தன்னுடைய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியாமல் அழுகிற சீன் ஆகட்டும், தம்பியை கை ஓங்கினதுக்கு தம்பி வந்து உடனே ஒரு தவறான வார்த்தை சொன்ன உடனே மனசு சோர்ந்து போகிற சீன் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட சீன் இந்த படத்தில் நிறைச்சி கொடுத்துருக்காரு விஜயகாந்த் சாருக்கு, லியாகத் அலிகான். அந்த அளவுக்கு வசனங்கள் வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு இந்த படத்தில். அதுபோல் இந்த படத்தில் கஸ்தூரி 2வது வந்து கஸ்தூரி என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஒரு முறப்பொண்ணா வந்து கட்டுனா மாமனை தான் கட்டுவேன் அப்படிங்கிறதுக்காக அவங்க வந்து ஒரு ட்ராமா பண்ணி எப்படியாவது ஒன்று மாமனை கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு கண்டிப்பாங்க. அவங்க கேரக்டர் வந்து ஒரு சிறப்பான கேரக்டர் தான். அதுபோல் இந்த படத்தில் ராஜா கேரக்டர் வந்து ஓப்பனிங்கில் நல்லவனாகவும் ஒரு கட்டத்துக்கு மேலே அவர் வந்து அவங்களோட சேர்ந்துட்டு ஆப்போசிட் டீமோட சேர்ந்துக்கிட்டு விஜயகாந்த் சாருக்கு வந்து துரோகம் பண்ணும்போது அவங்க வந்து ஒரு நெகட்டிவ் கேரக்டர் இந்த படத்தில் ராஜா நடிச்சிருப்பாரு. அதுபோல் இந்த படத்தில் நெப்போலியனுக்கு 2 ஃபைட் இருக்குது. அவர் வந்து சும்மா வந்துட்டு போகிற அவ்வளோ சீனு. அப்புறம் 2 கொலை பண்ணுவார், 2 வாட்டி ஜெயிலுக்கு போவார், 2 ஃபைட் இருக்குது. அவருக்கு எல்லாமே 2 தான் இந்த படத்தில். அதுபோல் இந்த படத்தில் இன்னொரு ராதாரவிக்கு சொன்னாங்கல்ல அப்பா கேரக்டர், அவ்வளோதான், ஒன்றும் பெருசாக இல்லை. இன்னொரு முக்கியமான கேரக்டர் நான் சொல்லி அவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, வெந்நீர் அடைமூர்த்தி அண்ட் விவேக் இந்த படத்தில் இருப்பாங்க. விவேக் முதல் முறையாக விஜயகாந்த் சாருடைய படத்தில் நடிப்பார். விவேக் வந்து ஆல்ரெடி அவர் வந்து ஒரு பாலச்சந்திரனுடைய பற்றையிலிருந்து வந்தவர். அவர் வந்து வெளிப்படங்களில் நிறைய நடிச்சிருந்தா கூட குறிப்பாக பாலச்சந்தர் படங்கள் அதிகமாக இருப்பார். இந்த படத்தில் வந்து விஜயகாந்த் சார் கூட முதல் முறையாக நடிச்சிருப்பார். உண்மையிலே அது பாராட்ட வேண்டிய விஷயம். விஜயகாந்த் சாருடைய கெரியரில் வந்து இணைஞ்சது முதல் படம் எங்க முதலாளி தான் விவேக். விவேக்கும் அந்த வெந்நீர் அடைமூர்த்திக்கும் இருக்கிற இந்த டபுள் மீனிங் பாண்ட் வந்து உண்மையிலே சூப்பராக இருக்கும். கேட்டு ரசிக்கிறதுக்கு உண்மையிலே நான் உண்மையிலே வாங்கிட்டு சிரிச்சிட்டேன். அந்த மாதிரி ஒரு காமெடி, நல்ல ஒரு ஒர்க்கான காமெடி பண்ணுவாங்க. அதாவது முகம் சுளிக்க முடியாத ஒரு காமெடி, ஆனால் டபுள் மீனிங் காமெடி அந்த மாதிரி வச்சிருப்பாரு வெந்நீர் அடைமூர்த்தி. அது அவருக்கே உருத்தான ஒரு காமெடி. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த படத்தினுடைய பாடல்கள் வந்து ஒரு 2 பாட்டு எனக்கு மனசில் நிற்கிற மாதிரி இருந்துச்சு. குங்குமம் மஞ்சளுக்கு இன்றுதான் நல்ல நாள் அந்த பாட்டாகட்டும், அப்புறம் மணமகளே மணமகளே எங்கள் வீட்டு மருமகளே அந்த பாட்டு உண்மையிலே நல்லா இருந்துச்சு. இந்த 2 பாடலும் வந்து எனக்கு ரொம்ப மனசுக்கு பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தினுடைய ஒளிப்பதிவு வந்து ராஜராஜன். அவர் வந்து இந்த கிராமத்து காட்சிகளில் படம் பிடிக்கிற, அவர் சிட்டியிலேயே பயங்கரமாக பண்ணுவார். கிராமத்து காட்சிகளில் படம் பிடிக்கிறது வந்து அவருக்கு வந்து அல்வா சாப்பிட்ற மாதிரி அந்த மாதிரி ஒளிப்பதிவு சூப்பராக இருக்கும். உண்மையிலே அவர் எல்லா படங்களையும் அவர் தான் தன்னோட முத்திரையை பதிச்சிருப்பாரு. விஜயகாந்த் அதிகமாக போட்டோ எடுத்ததும் வீடியோ எடுத்ததும் கண்டிப்பாக ராஜராஜன் சாராக தான் இருக்குன்னு நான் நம்புறேன். ஏன்னா அவருக்கு வந்து அவ்வளோ ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்கு. அதுபோல் இந்த படத்தில் வந்து சண்டை காட்சியில் ராக்கி ராஜேஷ் அவர் வந்து உண்மையிலே இந்த படத்தில் வேற லெவல் வச்சு செஞ்சிருப்பாரு. அதுபோல் இந்த படம் வந்து தீபாவளி என்று வெளியாச்சு. இந்த படத்தினோட ரிலீஸ் டேட்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் 13, 1993 இந்த படம் வெளியாச்சு.
இந்த படத்துக்கு வந்து ஏகப்பட்ட எதிர்பார்ப்பு கிளம்பிச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த படத்தில் வந்து விஜயகாந்த் சார், நெப்போலியன், ராதா ரவி, ஆர் சுந்தரராஜன் சொல்லிட்டு ஒரு சினிமா பட்டாலுமே இந்த படத்தை நடிச்சிருக்கேன், என்ன ஒரு பெரிய கதை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் எதிர்பார்த்தாங்க. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து எனக்கு நெகட்டிவாக பட்டது வந்து இந்த படத்தினுடைய கம்யூனிட்டி கேரக்டர் தான் எல்லாத்தையும் கொடுத்துருப்பாங்க. அதை கொஞ்சம் தவிர்த்திருந்துக்கலாம். தவிர்த்திருந்தால் ஓரளவுக்கு இந்த படம் இன்னும் கொஞ்சம் நல்லா பிக்கப் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். அதுபோல் இந்த படத்தினுடைய கதை எந்த குறையெல்லாம் கிடையாது. இந்த படத்தில் அது வந்து விஜயகாந்த் சாருக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருக்கிற கெட்டப் வந்து செகண்ட் ஹாஃப்ல வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிற அளவுக்கு பண்ணியிருப்பாங்க. ஆனால் இருந்தாலும் சிங்கம் தான் எங்கே நின்னாலும். அதுபோல் விஜயகாந்த் சார் வந்து இந்த படத்தில் வேற லெவலில் வச்சு செஞ்சுருப்பாங்க. தரமான ஒரு சிறப்பான படம், ஒரு குடும்ப படம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக எங்க முதலாளி அப்படிங்கிற படத்தை போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு சாட்டிஸ்ஃபை கிடைக்கும். நல்ல ஒரு சூப்பரான ஒரு குடும்பத்தோடு உட்காந்து பார்க்கக்கூடிய ஒரு திரைக்காவியம் தான் எங்க முதலாளி. இந்த படத்தினோட ஸ்டோரி பற்றி பார்த்துட்டோம். நாளைக்கு வந்து என்ன பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு வந்து விஜய் சாருக்கு எப்படி விஜயகாந்த் சார் வாழ்க்கை கொடுத்தாரு அப்படிங்கிற ஒரு ஸ்கிரிப்டோட நாளைக்கு தினத்தில் வந்து நம்ம வந்து செந்தூரப்பாண்டி அப்படிங்கிற படத்தை பற்றி நாளைக்கு பார்ப்போம். நம்ம ரிவ்யூ பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து கிடைக்கும். நன்றி, வணக்கம்.